நாகை மாவட்டம் செல்லூரில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் இருந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விரிவான புனரமைப்பு மற்றும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் 4 கால யாக பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றதை அடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. சிவவாத்தியங்கள், மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்ட கடங்களில் உள்ள புனித நீரால் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்பிரேயர் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. அந்த சிவ சிந்தையிலேயே நாம் நிற்க வேண்டும். சரியாக 10 மணி அளவில் மூலவரான கைலாசநாதர் சுவாமி, அம்பாள், மங்களாம்பிகை மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ராணி, சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் செயல் அலுவலர் மணிகண்டன், கிராமவாசிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.